கல்யாணத்துக்கு பிறகு எல்லா பெண்களும் அவங்களோட புகுந்த வீட்ல, இதுதான் நான், இதுதான் என்னோட கேரக்டர் அப்படிங்கிறத காமிச்சிக்கவே ரொம்ப நாள் ஆயிடுது. சில பெண்கள் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்காக இல்ல அப்படின்னாலும், அந்த குழந்தைக்காகவாச்சும் இதுதான் நான், இதுதான் எனக்கு வேணும். இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சுடுறாங்க. சில பெண்களுக்கு நாள் போக போக அவங்களே அறியாம அவங்க அவங்களோட உண்மையான குணத்த காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது ஒரு 5 வருஷம், 10 வருஷம் போன பிறகு. சில பெண்கள் மத்தவங்களுக்காகன்னு யோசிச்சு அவங்க அவங்களோட குணத்த காமிச்சுக்காம, நம்ம எதனா சொன்னா அவங்க தப்பா நெனச்சுக்குவாங்களோ, நம்ம பண்ணா அது அவங்களுக்கு பிடிக்காம போயிடுமோன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்க அவங்களா இல்லாம மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துடுறாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல அந்த பெண் அவளுக்கான இடத்துக்கு வரும்போது, அங்க முகமூடியோட இருந்ததாலயோ என்னமோ, அவளுக்கான இடத்துக்கு வரும்போது, அவ ரொம்ப வெளிப்படையா இருந்துடுறா. அவளோட கோவமாகட்டும், அவளோட சந்தோஷமாகட்டும், அவ பேசுற வார்த்தைகளாகட்டும், எல்லாமே அளவுக்கு மீறி அதிகமா அவளோட இடத்துல காமிச்சிடுறா. இத்தன நாள் அவ அவளா இல்லாததுனால தான் என்னமோ, அவளுக்கான இடத்துக்கு வரும்போது, அவளோட ஃபீலிங்ஸ்லாம் அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில அவ தள்ளப்படுறாளோ! மாமியார், மாமனார் ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு யோசிச்சு நெறைய விஷயத்த நம்ம பண்ணாம இருக்கும்போது, நம்ம ஏன் நம்ம அப்பா, அம்மா ஹர்ட் ஆயிடுவாங்கன்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்றோம்? இது நம்பளோடது அப்படிங்கிற ஒரு தைரியத்தினாலயா? இல்ல நம்ம என்ன பேசினாலும் இவங்க நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்க, நம்மள தப்பா நெனைக்க மாட்டாங்கன்ற தைரியத்தினாலயா? உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு இத பத்தி என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.